கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கு ஈஸ்வரி துப்பாக்கியோட சிவனாண்டி வீட்டுக்கு போன மாஸ் காட்சியும் அங்க சந்திரகலா போட்ட நாடகத்துல கார்த்திக் பிளான் சொதப்பினதும் தான் கதை. கையும் களவுமா பிடிச்சும் சந்திரகலா நழுவிட்டா. சிவனாண்டி வீட்ல சந்திரகலா ஜாலியா பொங்கல் கொண்டாடிட்டு இருக்க, இங்கே கார்த்திக் மயில் வாகனம் மூலமா ஈஸ்வரிக்கு தீய பத்த வச்சான். சந்திரகலா ஃபோன் சுவிட்ச் ஆஃப். ஒருவேளை சிவனாண்டி கடத்தியிருப்பானோன்னு சொன்னதும் ஈஸ்வரி துடிச்சு போயிட்டாங்க. என் தங்கச்சி மேல கை வச்சா சுட்டு தள்ளிருவேன்னு ஈஸ்வரி துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு ஆவேசமா கிளம்பினப்போ இன்னைக்கு சந்திரகலா சோலி முடிஞ்சதுன்னு கார்த்திக் கணக்கு போட்டான். ஆனா அங்க நடந்தது வேற. சிவனாண்டி வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருந்தப்ப ஈஸ்வரி என்ட்ரி கொடுத்தாங்க. சந்திரகலா ஆடி போயிட்டா. ஆனா அடுத்த செகண்டே உன்னை கொன்றுவேன்னு மிரட்டிதான் என்னை வரவழைச்சாங்கன்னு அழுதுகிட்டே ஒரு பொய்யை அவிழ்த்து விட்டா. பச்சை பொய்ய உண்மைன்னு நம்பின ஈஸ்வரி தான் தங்கச்சிய சந்தேகப்பட்டோமேனு வருத்தப்பட்டாங்க. சிவனாண்டிய துப்பாக்கி முனையில மிரட்டிட்டு சந்திரகலாவை பத்திரமா மீட்டு வந்தாங்க. கார்த்திக் பிளான் மொத்தமா பிளாப் ஆகிருச்சு. வீட்டுக்கு வந்த பிறகும் நான் பயந்து போயிட்டேன்னு சந்திரகலா நடிச்ச நடிப்பை பார்த்து ஈஸ்வரி உருகி போயிட்டாங்க. தனிமையில கார்த்திக் கிட்ட வந்து என்னை இந்த வீட்டை விட்டு விரட்டவே முடியாதுன்னு சந்திரகலா சவால் விட்டது திமிர். இன்னைக்கு தப்பிச்சிட்ட, ஆனா எல்லா நாளும் தப்பிக்க முடியாது. சீக்கிரம் உன் சாயம் வெளுக்கும்னு கார்த்திக் பதிலடி கொடுத்தான். அடுத்த தடவை கார்த்திக் என்ன புது பிளான் போட போறான்?